வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்குங்க. சரியா? என்ன ப்ரோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோலன்னா ஒரு ஆர்வ கோளாறில் எங்களே அறியாமல் டக்குன்னு எடுத்த ஒரு வீடியோ. சரியா? இதில் வந்து 2 பேர் வருவாங்க. ஒன்று வந்து பரத், இன்னொன்று வந்து ஜீவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ், அதாவது வெல் நோன் பிராண்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொதப்போம். அதே சமயம் ஊர் பேர் தெரியாத பிராண்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்டட் தான் அசல். நம்ம பல்லவர சந்தையில் வாங்கி பேரை பிரிண்ட் பண்ண மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ லோக்கலுக்கும் தூக்கலான ப்ராடக்டாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி குட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த டியூன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், டியூன்ஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது உண்மை. ஆனால் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக பெய்டு ப்ரொமோஷனோ இல்லாட்டி அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இந்த இடத்துல இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே நம்ம வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பிராண்டட்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனால் பிராண்டடில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். இப்போ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூன்ஸை போய் நான் எங்கே அப்ரோச் பண்ணுறது, அதை பற்றி சத்தியமாக எனக்கு ஐடியா கிடையாது. இதே மாதிரி தான் சொல்லப்போனால் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர், ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜேபிஎல் தான், ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கினது. சரியா? ஜேபிஎல் மாதிரி யூபிஎல். ஸோ இது வந்து 200 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போங்க, 2 வருஷம் முன்னாடி போட்டிருப்போம். இன்னும் வந்து தலைவர் உயிரோட தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இதில் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வைங்க, சரி இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் லிசன் பண்ணது எவ்வளோ வால்யூம்னு நினைக்கிறீங்க? 45 அவ்வளோதான் இருக்கும். இப்போ நான் அப்படியே ப்ளே பண்ணிட்டு ரைஸ் பண்ணி விட்றேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்டார்ஷன் இருக்கா? இதுதான் லோக்கல் பிராண்ட்ஸில் இருக்க பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது ஊர் பேரே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் 100% வால்யூம் போக ட்ரை பண்ணேன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக குவாலிட்டி அடி வாங்கிருச்சா? கம்ப்ளீட்டாக கேட்கல சரியாகவே. பட் இதே இது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 70-75 டீசெண்டாக இருக்கா? ஸோ அதான் இப்போ என்னென்னா பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர, இதில் தனிப்பட்ட முறையில் இந்த யூபிஎல்லை ப்ரொமோட் பண்ணி எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. ப்ளஸ் டியூன்ஸை ப்ரொமோட் பண்ணி நான் எங்கே பேசிக்கிறது, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி என்ன ஏது இது வரைக்கும் நான் வந்து இவங்களோட சர்வீஸ் சென்டர் கூட விசிட் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஸோ இப்போ இங்கே மெயின் கருத்து என்ன, மைய கருத்து என்னென்னா, பிராண்டடில் மட்டும்தான் எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் மாஸாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. சில சமயங்களில் ஊர் பேர் தெரியாத ப்ராடக்ட்லாம் கூட பெட்டராக டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் கருத்தை தவிர, உடனே எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா நாப்டால் மாதிரி உடனே இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், உடனே டியூன்ஸ் வாங்குங்க அப்படின்ற வீடியோ இது கிடையவே கிடையாது. திரும்பியும் சொல்லிக்கிறேன், கிடையாது. ஓகேயா? எத்தனை தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது, அந்தளவுக்கு மோசமாக போயிருக்குது இந்த ஸ்பேஸ். எஸ், இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படியே மாறி மருவி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே நம்மளை வந்து ஒரு சந்தேக கண்ணோடையே பார்க்குற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஊருக்குள்ளே எதை பற்றி பேசினாலுமே இது பெய்டு வீடியோவா? ஏன் உங்களுக்கு காசு தரலையா? நான் காசு வாங்கிட்டேன், 0.5 rupees வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ. இது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் கையில் பிடிச்சதும்? இது வந்து ஒரு ஐபாட்ஸ் கேஸ் மாதிரி இருக்கு, அதாவது ஏர்பாட்ஸ் கேஸ் மாதிரி இருக்கு. ஆனா அதுல மேல வந்து லோகோல வந்து டியூன்ஸ் அப்படின்னு போட்டுருக்குது. ஓகே, அப்படியே காதுல சைடுல 2 ஓட்டை இருக்குது. இப்போ அந்த லேனியார்ட் கேஸ், ஆமா லேனியார்ட் தான் நவம்பர் 2024னு போட்டிருக்குது. அதுல நம்ம பேர் போட்டா செமையா இருந்திருக்கும்ல. இன்னும் அது ஓபன் பண்ண சவுண்ட் வரும். எப்படி என்னது, கார் டோர் அது? அது இப்போ என்னன்னா நேத்து இவரு ஜாவித் ப்ரோ தான் இதை பட் நான் பாட்டுக்கு அப்படியே ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ. சரி மாட்றா, நீ வேற மாட்டு நல்லா ஃபிட்டா மாட்டிக்க. சூப்பரா இருக்கு ஃபிட்டு, நீ மாட்டே. இப்போ பரத்துக்கு நெஞ்சு மாட்டியா? நல்லா மாட்டியா? ரெடியா? ரெடி. நல்லா இருக்கு. நீ அதை கேளு 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 அவன் கேஸை ஓப்பன் பண்ணி வர விளாண்டுக்கிட்டு இருக்கான். நீ கேளு, டைம் இருக்கு. நல்லா கேளு, நல்லா கேளு. இப்போ கேளு. 700 ரூபா, 700 ரூபா தான் தர முடியாதுக்கு. உனக்கு விஷயம் தெரிஞ்சனால என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. அந்த ப்ராடக்டோட பிரைஸ் தெரியும், ஆனா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு 700 ரூபாய்க்கு. எனக்கு என்ன ஷாக்குனா, இது நிறைய பேர்ட்டு இதை கொடுத்ததும் எல்லாம் 1500 ரூபா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது ஆக்சுவலா அதான் 777 ரூபாய் 10% ஆஃப் கூப்பன் போட்டோம்னா எனக்கு தெரியாது. நான் சும்மா அடிச்சு விட்டேன். 700 ரூபா தான் அது. இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு இப்போ வந்து இந்த ஐபாடு இந்த ஏர்பாட்ஸ் ஸ்டைலில் பார்த்த உடனே நிறைய பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு.
ஆனால் எனக்கு இன்னொன்று என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா கம்மி காஸ்ட்லேயே இப்போ வேற லெவலில் டிடபிள்யூஎஸ் வர இல்லடா ஆரம்பிச்சிருச்சு. கம்மி காசுல இது வேற லெவல்ல இருக்குன்னு நீ சொல்றது ஓகே. ஆமாம், பிராண்டட்ல 2000 ரூபாய்க்கு இந்த ஆடியோ வந்துச்சு உனக்கு. இல்லை 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 அப்போ ஷாக்கிங்கா இருக்குல்ல. கரெக்ட். நான் கூட என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு குப்பை பைய போல சல்லி பைய ஏதோ மொக்கையான அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அப்படிதான் நான் நினைச்சேன். இதுல இருக்கிற ஒரே டிராபேக் என்ன தெரியுமா, அவுட்டோர் கால்ஸ் வண்டியில போகும்போதோ இல்லாட்டி சைக்கிள்ல போகும்போதோ பேசினா ஆப்போசிட்ல விண்டு மட்டும் தான் கேக்குது. அதுதான் இதுல இருக்க டிராபேக். நீ வாக்கிங் போகும்போது பேச முடியும், அதே மாதிரி உள்ள சத்தியமா எனக்கு தெரியாதுங்க இது 700 ரூபான்னு. நான் வந்து உண்மையை சொல்றேன், நான் 700 ரூபான்னு வேணும்ட்டே சொன்னேன். நான் 700 ரூபா தானே இதில் இப்போல்லாம் வேற லெவல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ 700 ரூபாய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்ற ஒரு கணக்கில் தான் சொன்னேன். பட் 700 ரூபாய்க்கு வந்து டியூன்ஸ் அப்படிங்கிற இந்த ஏர்பாட்ஸ் க்ளோன் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இது என்னவோ ப்ளூ கலர்ல ஏதோ லைட்லாம் வருது, ஆனா அந்த ஃபிட் இருக்கு பாருங்க, இந்த ஃபிட் எல்லாம் வந்து காமிச்சு கொடுக்குது. அதாவது ரொம்ப டிசைன்லாம் எதிர்பார்க்க கூடாது. பட் ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் 700 ரூபாய்க்குன்றது, நான் இந்த அளவுக்கு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நான் 700 ரூபாய்க்குலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. மேபி 2000 to 3000 ருபீஸ், அதுவே கஷ்டமா இருக்கு. அதுலயே சரியா இல்ல. நல்லா இந்த ஷாக்ல தான் எனக்கு என்னாச்சுன்னா, ஹேய் எங்க இருந்து அதை ஆட்டை போட்டு வந்தீங்க, எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து ஏதோ ரீஃபர்பிஷ் பண்ணி போடுறானுங்க போல இருக்கு ஆப்பிளோட. எனக்கு அதே சந்தேகம் தான். எப்படின்னா எய்தர் ஆப்பிளோடதுன்னு இல்லடா, ஏர்பாட்ஸ் மட்டும். அதே தான் நானும் சொல்றேன், உள்ள இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மட்டுமே கூட ரீபர்பஸ் பண்ணாங்கன்னா வேற லெவல் ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும்ல. ஏன்னா எனக்கு டவுட் என்னன்னா, இது வந்து இப்போ ஒருவேளை அந்த 10mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஏதோ பண்றானுங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுனால நாம இப்போ அடுத்து இன்னொரு ஒரு நபரை வச்சு இந்த யூசர் டெஸ்ட்டை பண்ணுவோம். ஓகே. இப்போ என்னன்னா, ஜீவா வந்து 3 ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறான். 3மே வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ப்ரைசிங்னு சொல்ல முடியாது. மேபி நார்டையும் ஓப்போவையும் ப்ரைசிங்கில் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி சொல்லலாமே தவிர, இன்னொன்று வந்து சம்மந்தமே இல்லை. அதாவது இந்த நார்டு பட்ஸோ இல்லை ஓப்போ பட்ஸோ வாங்குறதா இருந்தால் இந்த பட்ஸ் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 வாங்கிடலாம், 4 பேர் ஆஃப் பட்ஸ் வாங்கிடலாம். சரி ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தல வரும்போதே சவுண்ட் எஃபெக்டோட வருவான்டா. நல்ல ஃபிட் மாட்டிக்க. அது ஃபிட் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கா? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்னோட ஃபேவரட் சாங் அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஓகே. மியூசிக் வந்து நான் என்ன பண்ணுறேன், 50% வால்யூம் வைக்கிறேன், 50% வைக்கிறேன். பையன் அப்படியே உறைஞ்சிட்டானேடா. அவன் மூஞ்சில நான் ஏதோ சாதிச்ச ஒரு அவன் மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஒளி அதுலேயும் முக்கியமாக 700 ரூபா ப்ராடக்ட்னு ஒன்று அவனுக்கு நெஞ்சு கலங்கியிருக்கும். நான் நல்லா இருக்குண்ணா. டேய் நான் ஆக்சுவலாக சொல்லுவா. ஓகே இப்போ போ, இப்போ அந்த பாட்டை நீ ஓப்போவுக்கு போ. ஓகே. இப்போ வந்து ஓப்போ அதே பாட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பாட்டு தாங்க அவன் கேட்குறது. ஓகே, இந்த பாட்டு தான் பையன் கேட்குறான், வேறு எதுவும் இல்லை. வால்யூம் 50%. சரி இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஓகே. சரி இதை கேட்டுட்ட, இப்போ நீ சொல்ல வேணாம். அடுத்து நார்டு பட்ஸும் கேட்டுக்க. இதை உள்ள வச்சுட்டு நார்டு பட்ஸுக்கு போ. ஏன்னா உன்னோட அந்த ஓவரால் ஃபீல் எப்படி இருக்கு, எது எப்படி இருந்தது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. தனிப்பட்ட முறையில் இப்போ நார்டாக இருந்தானே ஓப்போ இருந்தானே எல்லாம் ஒரே கம்பெனி தான். எதை வாங்கினாலும் பிபிஐக்கு தான் காசு போகுது. அந்த ஃபினிஷ் எப்படி நான் சொன்னேனே, ஸ்டெம்மு பார்த்தா தெரியும் பாரு, தெரியுதா? மற்ற டிசைன் எல்லாமே ஐடென்டிக்கல், தெரியுதா? எள்ளு ஆறலாம். ஆமாம், யோசிக்கிறான் பையன், என்ன தாண்டா பண்ணுறீங்க நீங்கள். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, அந்த ஓப்போவில் மட்டும்தான் எல்டாக் இருக்கு. ஓகேடா, அதுவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டியா? தட்டினோன்னு ப்ளே ஆயிடுச்சு. இதுலேயும் வால்யூம் எவ்வளோ இருக்கு? 50%. அதில் வியர் டிடெக்ஷன் இருக்கு. இதான வாசம் இருக்கு. அடே சீசா தான் நல்லா இருக்கு. ஒன்றுமே கிடையாது, ஏசி தான். அதனால தான் நிறைய பேருக்கு நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா. நிறைய பேர்ட்டு என்ன சொன்னேன்னா, சாம்சங்கில் வந்து நீங்கள் ஆப்டெக்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறீங்க, எல்ஹெச்டிசி இருக்கான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லைன்னும் போது அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து சாம்சங்க்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதில் எனக்கு எல்ஹெச்டிசி இல்லைன்னு புலம்புறதுக்கு ஏஏசி இருக்கிறது இது போதும். இது ஆப்பிளுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லாத்துலேயுமே அந்த ஹேமிலுடைய ஆப் இருக்கு. பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போ உன்னோட வேர்டிக்ட் வந்து தானே. இதில் அவனுக்கு இதுவும் இருக்கு, அதாவது வியர் டிடெக்ஷனும் உண்டு. எடுத்துட்டா பாஸ்.
அதனால நீ மாட்டினதும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெஸ்யூம் சொல்லு இப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த 3 ப்ராடக்ட்ல உனக்கு எந்த மாதிரி லைன் அப் பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் நீ உன்னோட நேச்சரை சொல்லு எனக்கு அது தேவை எப்படின்னா நீ லிசன் பண்ற மியூசிக்லாம் எந்த மாதிரியான மியூசிக் லிசன் பண்ணுவேன் இந்த ஜானர் அந்த மாதிரி கேட்குறேன் இப்போ எனக்கு வந்து மெயினாக நான் பேஸ் பூஸ்டடான பாட்டு தான் ப்ரோ ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்படி ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வோக்கல்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரோ கேட்பேன் நான் லிரிக்ஸ் தான் லிசன் பண்ணுவேன் அப்படியே அந்த பழைய 90s பாட்டுலாம் இருக்குது பாருங்க அப்படி ஒரு சிலர் சொல்லலாம் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட அந்த வயலின்லாம் இருக்குது பாருங்களேன் அதுக்காகவே இந்த கிட்டாரு வயலின் அந்த சவுண்ட் கேட்கறதுக்கே போவேன் ஃபுல்லாக ஹைஸு அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் இவன் பாரு பரத் ஒரு பிளேலிஸ்ட் அனுப்புவான் பேஸ் கிட்டாரிஸ்ட் அனுப்புவான் அவன் அது பயங்கரமா இருக்கும் இன்னும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஃபீல் பண்ண முடியும் ஸோ நீ என்ன மாதிரி பாட்டு பொதுவாக கேட்ப நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் பேஸ் தான் லைக் இப்போ பேஸ் பூஸ்டடு கேட்பேன் பட் மோஸ்ட்லி பேஸ் பூஸ்டட் கிடையாது ஆனால் வந்துட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்பேன் நம்மள மாதிரி தான் இருக்கான் ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்குறேன் அதுலேயே வந்துட்டு ட்ரம்ஸ் அண்ட் கிட்டார்ஸ் மோஸ்ட்லி அது கேட்குறேன் அப்படின்றனால அந்த சாங்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே கேட்பேன் ஓகே ஸோ அதனால வந்துட்டு எனக்கு லைக் ரெண்டும் மிக்சடான ஃபீல்ல இருக்க ஓகே சரி இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டுக்கு பண்ணி சொல்லு ரேங்கிங் ஸோ இதில் வந்துட்டு OnePlus நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது லைக் இந்த 3த்துல வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்குது ஓகே அடுத்து வந்து ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த 700 பட்ஸ் வந்துட்டு எனக்கு சீரியஸாக அமேஸ் பண்ணிடுச்சு என்னால் நம்பவே முடியல இதுல என்னன்னா லைக் அந்த பிரைஸுக்கு அந்த அதோட குவாலிட்டியோட இது தெரியுது கூறாண்டா கொய்யா கொடுத்த காசுக்கு மேல கூவிட்டு இருக்காண்டா பிரைஸ்க்கு அந்த இது தெரியுது ஒரு சில டவுன் கிரேட்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது மற்றபடி சவுண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு கொஞ்சம் இந்த ஃபிட் வைஸ்ல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஓகே தான் ஓகே எனக்கு டிசப்பாயிண்டிங்காக வச்சது என் பட்ஸ் தான் ஓப்போ பட்ஸ் ஓகே ஓகே ஸோ இது நான் எதுக்காக இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போது எல்லா இடத்துலையும் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் இருக்கக்கூடிய எல்லா அவுட்புட்ஸும் அப்படியே உங்களுக்கு செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிறது தான் ஃபைனல்னும் கிடையாது ஏன்னா என் காது எப்படி கேட்கும் நான் என்ன மாதிரியான பாட்டு கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாது நான் கேட்குற பிளேலிஸ்ட் தான் நீங்கள் கேட்பீங்கன்னா நான் சொல்கிற வேர்டிக்ட் வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்கவே மாட்டீங்கன்னா அப்போ செட் ஆகாதுல்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதும் அதே மாதிரி தான் ஈவெண்ட்டில் காட்டுற ஃபோட்டோலாம் பார்த்தா ஹிமாச்சல் பிரதேஷில் போய் எடுக்கிறாங்க ஹிமாலயாஸில் போய் எடுக்கிறாங்க நான் எங்கே எடுப்பேன் தெரியுமா கஸ்டம்ஸ் டியூன்ஸ்லையா எதுவுமே இல்லை இதில் ஆப்பும் கிடையாது பாஸ் பூஸ்டட் இருக்கு பட் ஆனால் வந்துட்டு அது ரொம்ப இந்த அளவுக்கு OnePlus நாட் அளவுக்கு இருக்காது அது சொல்லலாம் போடலாம் நான் ஃப்ளாட் வச்சிருக்கேன் பேஸ் வந்து ஒரு பாயிண்ட்னு வந்து பட் இதில் வந்துட்டு நீங்கள் பாஸ் பூஸ்டட் போட்டாலே வந்துட்டு ஆமாடா ஆமாடா இதில் வந்து டியூன்ஸுக்கு ஆப்பே கிடையாதுடா நான் டியூன்ஸுக்கு ஆப் இருக்கான்னு செக் பண்ணேன் இப்போ டியூன்ஸில் என்ன ஹைலைட்னா டியூன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ப்ளே பாஸ் நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் வால்யூம் அப் வால்யூம் டவுன் இது வரைக்கும் பண்ணலாம் அப்புறம் நார்மல் ப்ளூடூத் ஸ்டஃப் அவ்வளோதான் ஸோ ஓகே ஸோ அதான் சரி ஜீவாட்டையும் பரத்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போமே தான் ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் இவங்க 2 பேரும் சொல்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்குலாம் வந்து சேரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வேறு எதுவும் கிடையாது இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம் அது வரைக்கும் சிவபரணி ஜீவா மற்றும் பரத்வாஜ் பாய் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாகவும் இருந்திருக்கலாம் அதே சமயம் வந்து பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா எப்பயுமே இருக்கலே காஸ்ட்லியான ப்ராடக்ட் மட்டும் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்குள்ளே போகாதீங்க அதேமாதிரி ஊர் பேர் தெரியாத மாதிரியான ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்குள்ளேயும் போகாதீங்க எப்பயுமே சம்மந்தமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய சப்ப விஷயம் ஒன்றும் இல்லைங்க இப்போது இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இதில் வந்து எல்டாக் எல்ஹெச்டிசி ஆப்டெக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை சொல்லப்போனால் ஏஎஸ்சி கூட கிடையாது இப்போ இது இருக்கு பாருங்கள் இதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் கவர் பண்ணுறேன் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது போட்ரானிக்ஸோடது இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்துலேயுமே எஸ்பிசி தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆடியோ டெலிவர் பண்ணுதான்னு பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வித்தியாசங்களை பார்க்க முடியும் இந்த இடத்துல இது எதுக்கு சொல்கிறேன்னா எல்டாக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்ஹெச்டிசி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆப்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அந்த மைண்ட் செட்குள்ளே நம்ம பிளாங்காக போகணும்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி நம்ம போயிடக்கூடாது ரெண்டாவது பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தியாசமான ஏதாவது ஒரு சில பேரை சொல்லி அதனால தான் 5000ங்கிற மாதிரி காட்டுவாங்க இப்போ 5000 8000க்குலாம் ஒரு சில டிடபிள்யூஎஸ் இருக்கும்போது அதில் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறனால தான் அது 8000ன்னு சொல்லுவாங்க பட் அந்த ஃபீச்சர் அவங்க எதை ஹைலைட் பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே நீங்கள் 8000 செலவு பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி இல்லைனா அது வேஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ரைட்டு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம் பை